My families, ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೋ ಜಗನ ಸಮಸ್ಯೆಗೆ ಇಂತಚಂತಿ ಇಂತಸಕೋ ಸರತಾಂತ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த ஒடிசால வந்து கடகடன்னு சொல்றீங்க. அது என்ன அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படி தான் நான் சொல்லுவேன். இங்க ஒடிசால இருக்கிறவங்களும் நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வயலுக்கு போயிருந்தேன், நம்ம தோட்டத்துக்கு. அங்கே எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் எங்கள் தோட்டத்துக்கு பின்னாடியே வந்து எங்களோட சொந்தக்காரங்க தான் அவங்க வேணும். அவங்க வந்து காளான் வந்து எந்த மாதிரி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வந்து காளான் வந்து காலையிலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் அது வந்து எப்படி விளைய வைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்கக்கிட்டேயும் நான் வாங்கி சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த சைடு போகும்போது அவங்கள பார்க்கும்போது நான் அவங்கக்கிட்ட கேட்ட பர்மிஷன் கேட்டுக்கும்போது சரி நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான். அதுவும் இல்லாமல் நேற்று சாவித்திரி விரதம் இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல்லாகவே கோவத்தில் இருக்கும்போது தான் நம்ம வந்து 2 டேஸாக இருக்கலாம், பசிக்காமல் சாப்பிடாமல் இருக்கலாம். பட்டு விரதம் அப்படின்னும்போது நம்மளுக்கு பசிக்காதா, எப்படி இருப்பீங்க, லிக்விட் ஐட்டமே எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அன்றைக்கி டே முழுக்க வந்து விரதம் தான் இருக்கணும். அது இங்கே இருக்கிற கல்ச்சர் அந்த மாதிரி. இங்கே இருக்கிறத வந்து நான் ஃபாலோ பண்ணுறது வந்து நிறைய ஃபாலோ பண்ணுவேன். முதல்ல எல்லாமே வந்து நான் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல. ஏன்னா அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரியே நான் நிறைய நடந்திருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸாக வந்து இதுக்கெல்லாமே மரியாதை கொடுத்து நான் வந்து ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு. இதில் வந்து நான் வந்து அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு ஓகே இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே செய்யும்போது நாம் வந்து செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். பட் இப்போ வந்து பிடிச்சி தான் நான் செய்கிறேன். முன்னாடி எல்லாமே நான் பிடிக்காம தான் செய்வேன். பட் இப்போ வந்து ரொம்ப பிடிச்சி செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அழகாக இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அவங்க எல்லாருக்குமே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் இல்லாமல் குட்டி பையனை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்க என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டீங்களா? 8 எழுதிக்கோ. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இல்லையா? இங்க பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னு. டான்ஸ் கொல்லுதானா? இங்க பாருங்க. நாங்கள் வந்து அவனுக்கு சித்தப்பா வேணும். ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க என் ஹஸ்பண்ட். அவர் பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடும் ஒரே வாட்டி. ஆனால் நிறைய வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் போய் உட்காந்துருவேன். மம்மியை கூப்பிடுறான் பாருங்கள். டான்ஸ் கற்று அடிக்க இங்கே பாருங்கள் எப்படி நான் டான்ஸ் பண்ணுறேன். அல்ல இந்தலும் ஒன்ட்டா இல்லை இந்தலும் ହଲବା ଡ୍ୟାନ୍ସ କଲୁ ଡ୍ୟାନ୍ସ। ପୁଷ୍ପରାଜ କେମିତି କହନ୍ତି? ଚକେଗା ନାଇଁ। புஷ்பராஜ் டான்ஸ் କେମିତି କରନ୍ତି ଭିତରୁ ଯା। இங்கே பாருங்களேன். தத்துக்கு தரணும். புஷ்பராஜ் அந்த புஷ்பராஜ் டீ வச்சுட்டு வந்து டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு இது பண்ணுறான் பாருங்க. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க குட்டி பையன் எந்த அளவுக்கு செட்டப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எந்திரிச்சுமே சீக்கிரமாக குளிச்சு முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். தோசை 3, அதுக்கப்புறம் நைட் செஞ்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே செஞ்சு வச்சு சாப்பிட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுமே உடனே வந்து மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க, வா வந்து போய் பார்த்துட்டு வரலாம் தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீரை எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாமியாரோட அம்மா வீட்டுக்கு வந்து கொடுத்து அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து குச்சி மாதிரி நம்ம வந்து நட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வேலி மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து செடியாக மாறி இங்கே பாருங்கள் நல்லா க்ரீன் கலர் ஆகிடுச்சு. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து மழை வந்து ஒரு 2 நாள் தான் ஆச்சு. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி மழை வந்ததுனால இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது கூட. ஆனால் வெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் மாமியார் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு லெமன் செடி எல்லாமே ஒரு 20 செடி நட்டு வச்சுருந்தாங்களாம். பட் அதில் வந்து உயிரோடு இருக்கிறதே வந்து 2 செடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து சாணி போட்டிருக்காங்க. இது வந்து மூங்கில் செடி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நட்டு வச்சுருந்தாங்களா, அது வந்திருக்கு. இது பாருங்கள், இது வந்து லெமன் செடி. இது வரைக்குமே நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் நல்லா வளர்ந்துருக்கு. இங்கே ஒரு செடி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு செடி இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக தான் இருக்குது. இங்கே வந்து மாடு கொண்டுட்டு வந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து குழந்த போட்டிருக்கிறதுனால, மாடு கன்றுக்குட்டி போட்டிருக்கிறதுனால இங்கே வந்தாலும் ஒழுங்காக சாப்பிட மாட்டா, கன்றுக்குட்டி மேலே தான் அவளுக்கு வந்து அதிகமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டேன். புளிய மரம் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பைனாப்பிள் செடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் தான் உயிரோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பூ வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது என்ன பூ எனக்கு தெரியல. மாமியார் கேட்டதுக்கு இது வந்து சாமி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அதுக்கப்புறம் இந்த இதில் பாருங்களேன், கம்மாயில் எந்த அளவுக்கு வந்து செடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் கீழேருந்து வந்திருக்கும்னு நினச்சேன். மழை வந்ததுனால தண்ணி இருந்து மேலே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு சுத்தமாக தண்ணியே இல்லை. இது வந்து நொங்கு மரம். இதெல்லாம் யாருமே நொங்கு எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நொங்கு சாப்பிட. இந்த இயர் வந்து சாப்பிடவே முடியல. ஏன்னா ரொம்ப அலைச்சல் அப்படின்றதுனால இந்த வாட்டி சாப்பிடவே முடியல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த பில் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க, வைக்கோல். இங்கே தான் வந்து அந்த காளான் பார்த்துருக்கீங்களா, அந்த காளான்னு வந்து இங்கே தான் வந்து செய்வாங்க. இவங்க வந்து ஹோம்மேடாக செய்வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வைக்கோல் எல்லாமே யூஸ் பண்ணதான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 2-3 நாள் ஊற வச்சுருவாங்க. இவங்க தான் அந்த மாதிரி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் எப்போவுமே வந்து காளானை வந்து நேச்சுரலி இந்த மாதிரி வெளியில் வர்றது தான் பார்ப்போம். அதுவும் மழை டைமில் தான் வந்து பார்ப்போம். பட் இங்கே பார்க்கும்போது உண்மையாகவே நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். பட் வந்து என்ன ஒரு சோகம் அப்படின்னா, காலையிலேயே நம்ம போயிருந்தோம் அப்படின்னா காளானை பார்த்துருக்கலாம். அவங்க வந்து ஆல்ரெடி காளானை வந்து பிச்சு எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்துட்டாங்க போல். அதுக்கப்புறம் தான் நான் போனேன். நான் போனது வந்து ஒரு 10:30-11 மணி அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து சமையல் இருக்கலை. அப்பா வந்து சாமிக்கிட்ட வந்து சமைச்சிட்டு இருந்தாங்களா, சரி அதுவே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து இந்த மூங்கில் வச்சு கட்டி அதுக்கு கீழே வந்து பிளாஸ்டிக் இது போட்டிருக்காங்க, கவர் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு காளான் வந்திருக்கு. அது மட்டும் தான் என்னால் உங்களால் காட்ட முடிஞ்சிச்சு. காலையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ அந்த மாதிரி எல்லாமே வரும். இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 12 கிலோ வரும். 1 கேஜி வந்து 200 ருபீஸ் வாங்குவாங்க. மொட்டை இருக்கிறது வந்து 300 வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. லைட்ஸ் எல்லாமே நைட் டைம்ஸில் வந்து நைட்ஸ் எல்லாமே இருக்கும், நல்லா ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால அதை வந்து அந்த சூட்டை வந்து கட்டுப்படுத்தவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா சுற்றி வச்சு அந்த கவரில் சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுருவாங்க. தினமும் இவங்களோட வேலை இது தான். அதுக்கப்புறம் அந்த வைக்கோல் எல்லாமே திருப்பி யூஸ் ஆகாது. எவ்வளோ நம்மளுக்கு இப்போ வந்து வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு காளான் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. வெளில எல்லாமே போட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பட் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, என்னால் வந்து அந்த காளானை வந்து காட்ட முடியல. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுச்சு. காலையிலே பறிக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே வேஸ்டேஜ் வைக்கோல் எல்லாமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை தத்தெடுத்துருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அவங்க இடத்துல வந்து அந்த பைனாப்பிள் செடிங்க எல்லாமே போட்டிருந்தாங்க. சரி உங்ககிட்ட வந்து காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய் பார்த்தேன். உண்மையாகவே குட்டி குட்டியாக நல்லா வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து அவங்களா நட்டது. இப்போ வந்து ரீசெண்ட் ஒரு 2-3 நாளாக வந்து நட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அவங்க தான் நட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ பக்கத்தில் நட்டு வச்சுருக்காங்க. பட் நான் நட்டு வச்சது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம் கூட வந்து மேலே ஏறவே இல்லை, ஹைட்டாகவும் வளரவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் அவங்களோட வழி. இந்த வழியில் தான் நம்ம போகிறோம். இது லென்த்தாக வந்து அவங்களோட இடம் தான் இருக்கும். தேங்காய் செடி, அதுக்கப்புறம் மாங்காய், இந்த மாதிரி நிறைய இருக்கும்.
நிறைய செடிகள் எல்லாமே இருக்கும். இது பாருங்கள், இது வந்து பெருசாக இருக்கிற பைனாப்பிள். இதில் வந்து பைனாப்பிள் இன்னும் வரல. மேபி இதுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இதை விட பெருசாக இருந்துச்சு. இது வந்து வாழைக்காய் செடி. மாமியாரும் போயிட்டே இருந்தாங்க, காட்டிகிட்டே இருந்தாங்க. இது வந்து இந்த சின்ன கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இது உஸ்துக்காய், என்னோடய அம்மா வீட்டில் வந்து இது உஸ்துக்காயின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு அதை பேர் தெரியல. இங்கே பாருங்கள், இங்கேயும் வாழைச்செடி எல்லாமே இருக்குது. பாக்கு செடி தான் அதிகமாக பார்க்கலாம். இங்கே அதிகமாக பார்க்குறது பாக்கு செடி தான். இந்த மாதிரி செடிங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாதி நான் வந்து தோட்டத்து பக்கம் போகிறதே வந்து இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிறத பார்த்து ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இங்கே பாருங்கள், பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் 2 பைனாப்பிள் தான் வந்துச்சு. அது உங்ககிட்ட காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து அப்பா தத்தெடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து அப்பா. இவங்க வந்து வாழை தண்டெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், பைனாப்பிள், ஒரு பைனாப்பிள் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம வீட்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மரம் கட் பண்ணும்போது, தேங்காய் மரம் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணும்போது ஒன்று உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜூம் பண்ணி கட்டுறேன் பார்த்தீங்களா? அது உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள். அது வந்து ரொம்ப ஜூம் பண்ணவும் ஒரு மாதிரி பிளர் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து அப்பா வந்து வாழை இந்த தட்டை எல்லாமே கட் பண்ணி அதை சைடில் போட்டு வச்சுருக்காங்க. வாழைக்காய் கூட அங்கே இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான செடிங்க எல்லாமே இங்கே பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் எப்போவுமே வந்ததே கிடையாது. நான் மாமியார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பைனாப்பிள் செடியை வந்து நான் பார்க்கணும் மம்மி, இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு மாமியார் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பார்த்து தான். அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் செடி வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம முன்னாடி வந்து மஞ்சள் செடி போட்டு அறுவடை எல்லாமே பண்ணியாச்சு. பட் இங்கே இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. பாக்க மரம் அதிகம், தேங்காய் மரம் அதிகமாக தேங்காய் மரம் தான் அதிகமாக இருக்கும். தேங்காய் மரம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதிய டைமில் வந்து சாப்பிட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டில் வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பாடு. அதுக்கப்புறம் லெமனு அதை புழிஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஓகே, பாய்.